அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். இது உங்களின் டெரஸ் குக்கிங் சேனல். நான் உங்கள் மீரான். இன்றைக்கி நம்ம மலேசியா நம்ம ஊர்களெல்லாம் செய்கிற மாதிரி மசாலா எக் மசாலா ஆம்லேட் போட போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: முட்டை, எண்ணெய், உப்பு, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, வெங்காயத்தலை, புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்யும்போது என்னென்ன அளவு என்னென்ன மெஷர்மெண்ட்டுங்கிறத அங்கே சொல்கிறேன். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ 3 முட்டை எடுத்துருக்கோம். உங்கள் குடும்பத்துக்கு எப்படி எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி 4 முட்டை 5 முட்டை எடுத்துங்க. அதே மாதிரி இங்கே பொரிக்கிற பாத்திரத்தையும் பார்த்துக்கணும். பாத்திரம் எவ்வளோ எப்படி வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 முட்டை 5 முட்டை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இந்த முட்டைக்கு தேவையான ஒரு சிட்டிகை உப்பு போடுறோம். கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகுத்தூள் 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். பச்சை மிளகா போடுறோம். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஒரு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பார்த்து போட்டுக்குங்க. வெங்காயத்தாள் பொடிசாக நறுக்குனது. இது எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். இது கிடைச்சா போடுங்க, கிடைக்காத விட்டுருங்க. வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம், 3 முட்டைக்கு 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி போடுறோம். புதினா தலை கொஞ்சம், ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. கொத்தமல்லி கீழே உள்ள காம்பும் சேர்த்து போட்டிருக்கோம். அதான் அது ருசி நல்லாயிருக்கும். சும்மா வாடகைக்கு ரொம்ப இல்லை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, சின்ன தக்காளி மீடியம் சைஸு 2 தக்காளி. தண்ணி இல்லாமல் பார்த்து போட்டுங்க, தண்ணி வடிச்சிட்டு போடுங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. முட்டையில் உப்பு ஜாஸ்தி போட்டால் வேறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது, லைட்டாக தான் இருக்கும் உப்பு. இப்போ நான் போட்டேன் பத்தலை, கொஞ்சம் போட்டுக்கிறேன். முட்டை இப்போ எல்லா மசாலா நம்ம கலக்கிட்டோம். இப்போ இப்படியே ஊற்றுனா என்ன ஆகும்னா முட்டை சப்புன்னு இருக்கும், பஸ்ஸுன்னு இந்த ஃப்ளாப்பியாக வராது, மொந்தையாக வராது. இப்போ மொந்தையாக வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா அடிச்சுக்குங்க. இப்போ முட்டை நல்லா ஃப்ளாப்பியாக பொஸ்ஸுன்னு வரும். நல்லா பண்ணணும், அடிச்சுக்கணும். எண்ணெய் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி. எல்லாம் உப்பு செக் பண்ணியாச்சு, எண்ணெய் மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா பீட் பண்ணி கலக்கிக்கிட்டோம். இப்போ நம்ம ஆம்லேட் ஊற்றிடலாம். இப்போ பேனில் அந்த முட்டை நம்ம ஆம்லேட்டு கீழே ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம சுற்றி இப்படி நல்லா ஃபேனை இப்படி நல்லா சுற்றி சுழட்டிக்குவோம். எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி சுழட்டிட்டு தீயை சிம்மில் வச்சு இந்த பேனை வச்சிடலாம். தவா சூடாயிருச்சு. அதில் நம்ம எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கோம். எண்ணெயை நல்லா ஃபுல்லாக அந்த பக்கம் அப்படி ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக போட்டுக்கணும். ஏன்னா அந்த ஓர சைடு பிடிக்கும், அதுக்காக. இப்போ நம்ம ஆம்லேட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை இதில் விட்டுடலாம். இப்போ முதல்ல நம்ம சிம்மில் வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் மீடியமாக வைப்போம். தீயை கொஞ்சம் மீடியம் ஆகிக்கிட்டு அங்கே பாருங்கள், அது நல்லா வெந்திருக்கும். ஃபுல்லாக வேகாது, நம்ம பிரட்டி போடணும். A few moments later. அருமையான முறையில் மலேசியன் மசாலா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி, எளிமையான முறையில். நானும் செய்யும்போது ஸ்டீல் பாத்திரத்தில் செஞ்சிடாதீங்க, நான்ஸ்டிக்கில் செய்யுங்க, ஈஸியாக வரும். ஏன்னா கவுத்தும் போது நான் பண்ண மாதிரி ஒரு தட்டை மேலே கவுத்தி ஒரு ட்விஸ்ட் பண்ணி பிரட்டி போட்டுங்க. ஏன்னா ஒத்த சிங்கிள் ஆம்லேட்டாக இருந்தால் நம்ம தவாலே பொரிச்சிடலாம். இது 3 முட்டை போட்டிருக்கிறதுனால
மசாலாவும் போட்டிருக்கோம். அதனால் ஒரு வாட்டி பிரட்டும் போது தவாவை ட்விஸ்ட் பண்ணி பிரட்டி போட்டு ஒரு பக்கம் வேக விட்டுருங்க. இந்த டிஷ்ஷு செய்யும்போது நான்ஸ்டிக்லேயே செய்யுங்க, பிரமாதமாக வரும். எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.